ஹாய்! என் வீடியோ பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் நான் எப்பயும் மோட்டிவேட் ஆகுறேன். அதுதான் அந்த புஷ்னால தான் நான் வந்து வீடியோ போட தோணுது எனக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஒரு 8 சப்ஸ்கிரைபரோ என்னமோ தான் இருந்தாங்க. அவங்க நாடு அப்படின்றதுனால அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நான் மற்ற ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் கூட சொல்லவே இல்லை. சரி பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பில் நான் பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் வீடியோ போட்டேன். இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு யாருன்னே தெரியாமல் நீங்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இப்போ 110 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானும் என் பாப்பாவும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் மொட்டைக்கு அப்புறம். அப்போ வந்து என் அக்கா பையனும் வந்திருந்தான் லீவ் அப்போ. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்றா வந்து ஸ்பெண்ட் பண்ண டேஸ் தான். அம்மா வீட்டில் பல நாள்கள். இந்த அண்ணன் தங்கச்சி லவ்ஸு தாங்க முடியல. திருப்பாச்சி படத்தில் அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பார்த்தா அழுது கதறி இருக்கும். அதையே தோற்று போயிடும் போல். அவன் எப்போ பார்த்தாலும் செல்லி செல்லின்றது என்ன, இவன் எப்போ பார்த்தாலும் அண்ணா அண்ணான்றது என்ன, அப்படி தான் இருக்குது. ரொம்ப அட்டாச்சாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி இவங்க வளர்ந்து பெருசான பிறகு காமிக்கலாம், இவங்களுக்கு ஒரு குட் மெமரிஸாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை டெலிட்டும் பண்ண மாட்டேன். சேஃபாக இதில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஃபோட்டோன்னு சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது, எங்கள் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எங்கள் சித்தி கல்யாணத்தில் ஏதோ ஒரு மூலையில் 1-2 ஃபோட்டோஸில் விழுந்திருக்கேன். அதுலேயும் மூஞ்செல்லாம் நல்லா இல்லை, ஏதோ தூக்கத்தில் எழுந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் வந்து இருக்குது சின்ன வயசு ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அதே எங்கள் அக்காவுக்கு மட்டும் வகையாக டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏரியாலாம் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஃபோட்டோவே எடுக்கல, டீலில் விட்டுட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களுக்கு மட்டும் இந்த இதெல்லாம் நடக்கும், சின்னவங்கள அப்படியே டீலில் விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஆனால் இப்போ கூட நாங்கள் அப்பப்போ வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லி காமிப்போம், எங்கள் 2 பேரை மட்டும் நீங்கள் எதுவுமே எடுக்கலை, அவளுக்கு மட்டும் நிறைய எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. என் அக்கா பையன் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா பூஜை பண்ணும்போது பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பாங்க. அதே பழக்கம் யார் பூஜை பண்ணாலும் அங்கே போயிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அது இப்போயும் தொடருது. ஊர்லேருந்து என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. அது என்னமோ தெரியல, பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் அவர் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன்னா என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவார். முன்னாடி நாள் வருவார். ஒரு சில டைம் காலைல தான் வந்து கூப்பிட்டு போவார். ஆனால் இந்த அம்மா இருக்கவே அவர் 2 நாள் முன்னாடியே வந்துட்டு பாப்பாவை பார்க்காம இருக்க முடியலையாமா அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். வந்த உடனே அப்பாவும் பொண்ணும் கொஞ்சல்ஸ் தாங்க முடியல. நான் அவங்க கொஞ்சல்ஸை பார்த்து மெய் மறந்து போயிட்டேன். அதனால தண்ணி கூட கொடுக்கல அவருக்கு. அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். வந்தனே ஒரு தண்ணியாச்சும் கொடுத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு கடன்னு கொண்டு வந்து கொடுத்தேன். எங்கள் அத்தை கொஞ்சம் லெமன்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா அதெல்லாம் வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு கையோட டிஃபன் செஞ்சுட்டாங்க. தோசை இட்லி 2மே செஞ்சுருந்தாங்க. மாப்பிள்ளை வந்திருக்காருன்னொன்று 2 வகையான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸை செஞ்சுட்டாங்க. அதே நாங்களாக இருந்தால் இட்லினா இட்லி, தோசைனா தோசை, அப்படி தான் இருந்திருக்கும். மாப்பிள்ளை கவனிப்புன்றது எல்லார் வீட்லேயும் ஏதோ கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இந்த குட்டி மேடம் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அவங்க அப்பா வந்ததுனால குளிக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுச்சா, அதனால் அவளுக்கு வந்து எங்கள் அம்மா குளிப்பாட்டுறதுக்காக தண்ணி வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஹீட்டர்லேருந்து தண்ணி மட்டும் யூஸ் பண்ணதே இல்லை. எப்பயுமே வந்து கேஸ்லேயோ இல்லைனா விறகடுப்புலையோ வச்சு தான் வந்து ஊற்றுறது. நானும் டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவருக்கு அந்த டைம் பார்த்து கால் வந்துருச்சு. நானும் அந்த கால் முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் முடிகிற மாதிரியே தெரியல. சரி ஓகே நீ பொறுமையாக வந்து சாப்பிடு, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக அப்போ தான் முடிஞ்சது போல். அப்புறம் அவரும் வந்து உட்காந்துட்டாரு. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு குளிப்பாட்டிட்டு அப்படியே என் அக்கா பையனுக்கும் குளிப்பாட்டினேன். அவன் வந்து அவ்வளோ வெக்கப்படுறான். அவனுக்கு குளிப்பாட்டும் போது வேணாம் சித்தி அம்மம்மா குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அவ்வளோ என்ன வைக்கும், சின்ன வயசுலலாம் நான் அவனுக்கு ஊட்டியிருக்கேன், சித்தி தானே ஒன்றும் வெக்கலாம் பட வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊற்றுனேன். கிளம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நீங்கள் எனக்கு நாளைக்கு கூப்பிட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னீங்கல்ல, ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு வாங்கியே தரல. நான் என்ன சொன்னேன், எனக்கு கேட்டது வாங்கி கொடுக்கலன்னா நான் எங்கள் பாட்டி ஊருக்கு போயிடுவேன்னு சொன்னேன்ல, நீங்கள் யாரும் வாங்கியே கொடுக்கல, நான் பாட்டி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அடப்பாவி இன்னும் மறக்காம வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கே அழுவு மூஞ்சி வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவனை நான் கூப்பிட்டு போனேன். பாப்பா வந்து அம்மா தூங்க வச்சுட்டாங்க. பக்கத்தில் தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு. ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். போயிட்டு அவன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அங்கே வாட்டர் பெயிண்ட்லாம் இருந்தது. அவன் அவ்வளோ வரையவே மாட்டான். ஆனாலும் வீட்டில் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேணாமா, புதுசாக தான் வேணுமா. அடம் பிடிச்சி என்கிட்ட வாங்கிக்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி கொடுத்தேன்.
அவன்கிட்ட ஒரு கண்டிஷன் பண்ணிக்கிட்டேன், வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வரையணும், இல்லைன்னா நான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கு இல்லை நான் கண்டிப்பாக வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வாங்கிக்கிட்டான். அப்புறம் வந்து கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவன் அந்த சாப்பிட்ற பொருள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த சிக்கன் வேணும், சிக்கன் மசாலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். நானும் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் பண்ணுற காமெடியெல்லாம். இந்த எவ்வளோ இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்துருச்சுல்ல இப்போல்லாம். எல்லாமே பானிபூரியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரோட்டு கடையில் நின்று சாப்பிடுவோம். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பவுட்ரு, சப்பாத்தி இன்ஸ்டன்ட் பரோட்டா, என்னென்னமோ வந்துருச்சு இன்ஸ்டன்ட்டு. ஆனால் ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த சூப்பர் மார்க்கெட்டு, அந்த டிமார்ட்டு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னா நம்ம இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் போவோம். ஆனால் நம்ம நினச்சதை விட வேறு பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருப்பார். நம்ம இது நினச்சோன்னா இதை தான் வாங்கணும், மற்றதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுக்கு வந்து நான் வந்து யூஸ்ட் ஆகிட்டேன். இதனால நம்ம அமௌண்ட்டு செலவு பண்ணுறது வந்து நிறையவே கம்மியாகுது. ஆனாலும் என்ன தான் வாங்கினாலும் அந்த பொருள்லாம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு ரவுண்டு நம்ம வாங்கலைனாலும் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரவுண்டு பார்த்துடுறது. அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுண்டா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே. அந்த மாதிரி தான் அன்றைக்கும் இருந்தது. அப்புறம் வர வழியில் அந்த கவுண்ட்ருக்கிட்ட அதை வச்சுருந்தாங்கப்பா, அந்த பபிள்ஸ் விடுறது. அதையும் அவன் விடலை. எனக்கு வேணும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை. வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறமேட்டு அதே டைலாக்கை திரும்பவும் எடுத்துருவான். நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்கிக்கோ, ஒன்றே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அவங்க தாத்தா கிட்டே என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டேயும் அம்மம்மா கிட்டேயும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தான். காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அந்த டைலாக் விடுறான், நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல, நான் இங்கேயே இருக்கேன், அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா பெயிண்ட் பண்ணியே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் இதெல்லாம் திறந்து வச்சு அவன் பாட்டுக்கு எதோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதோ வரைஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த அவகேடோ ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல பாப்பாக்காக, அந்த அவகேடோ எடுத்துட்டு இதுதான் அவகேடோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரவுண்டாக ஒன்று வரைஞ்சதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு அவன் இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருந்தான். என் பாப்பா வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது, என்ன பண்ணுறான் அண்ணா அப்படின்ற மாதிரி. இவனும் வந்து ஒன்றா அவங்க தங்கச்சிக்கு வேற சொல்லிட்டு வேற இருக்கான், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் தாவி குதிச்சுட்டு இருந்தான். அவன் வரையவே விடலை. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஏதோ எல்லாம் வரைஞ்சி விட்டாங்க. அப்புறம் நான் அதுக்கு டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுலலாம் நானும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். எதெல்லாம் வந்து தோணுதோ அதெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பேன். நான் நிறைய வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வீடு தான். அந்த வீட்டு மேலே ஒரு கயிறு தொங்கி பல்பு வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து வரைஞ்சி அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கதவு வச்சு கலராக கொடுப்போம். அதெல்லாம் ஒரு செம மெமரிஸ் தான். இல்லை, முட்டை போட்டதுலேருந்து அவளுக்கு எண்ணெய் வச்சு விட்டா எங்கே தான் வச்ச எண்ணெய்லாம் போகுதுன்னு தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் அப்பப்போ வைக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் அம்மா நல்லா நிறைய தடவி அப்படியே வலுன்னு வச்சு விட்டுட்டாங்க. எங்கே அவள் சரியாக வச்சுக்கவே இல்லை. எண்ணெய் வைக்க ட்ரை பண்ணுறாங்க, பாம்பு குட்டி மாதிரி வழுன்னு காலில் நிற்காமல் வழுக்கி போய்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சிரிப்பு காமிச்சு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வச்சு முடிச்சாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தால் நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அப்படி எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னு பார்த்தா பிரியாணி. இதில் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அம்மா வீட்டுக்கு வந்தால் இப்போலாம் வந்து கேட்டு வாங்கி அதை ஒரு நாளாச்சு சாப்பிட்டா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதனால் எங்கள் அம்மா வந்து பிரியாணி பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. அன்றைக்கி ஏதோ ஃப்ரைடே, அதனால் வந்து நான்வெஜ் எடுக்க முடியல, வெஜ்லேயே பண்ணிட்டாங்க. நானும் வந்து ரெசிபி கேட்டுட்டு இருந்தேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் குக்கிங்கில் இறங்கலை. அத்தை வீட்டிலலாம் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இனிமேலாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அதனால் ரெசிபி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன், என்னென்ன பண்ணணும், எது எவ்வளோ போடணும், அது எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் பார்த்து என்னதான் இருந்தாலும் சமைக்கலாங்க. ஆனால் யூடியூப் பார்த்து சமைக்கும்போது இப்போது 5 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். அதையும் நம்ம 1 மணி நேரம் ரிப்பீட்டட் மோடில் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனாலும் வந்து அது ஒரு ஃபாஸ்ட்டாக ஆன மாதிரி இருக்காது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அது மண்டையில் ஏறின பிறகு செய்யறது கடகடன்னு செய்யறது அது வேற ஒரு இது. யூடியூப் பார்த்து செய்யறது அது ஒரு வேற ஒரு இது. அதுவும் இல்லாமல் அளவெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் அப்பப்போ சொதப்பிக்கும். அதனால வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கேட்டேன் எங்கள் அம்மா கிட்டே, இவ்வளோனா எவ்வளோ போடணும் அப்படின்ற மாதிரிலாம். எங்கள் அம்மாவும் ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து பிரிஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா, என்னதான் வந்து பிரிஞ்சியோ இல்லை பிரியாணியோ பண்ணாலும் அந்த ஒயிட் ரைஸ் வந்து இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக இருக்கணும். என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான். ஆனால் நான்லாம் அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்காக எங்கள் அம்மா வந்து ஒயிட் ரைஸும் கூடவே செஞ்சுருந்தாங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாக ஷாப்பிங் பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையாது.
எஸ்பெஷலி இந்த ட்ரெஸ்ஸுங்களில். ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பேன். இந்த அமேசானில், மிந்த்ராவில் எல்லா ஆப்பும் என் ஃபோனில் இருக்கும். எல்லா ஆப்லேயும் போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் கார்ட்லலாம் ஆட் பண்ணிப்பேன். ஆனால் அதை வந்து பே பண்ணி வாங்கணும் அப்படின்னும்போது ரொம்பவே யோசிப்பேன். இன்னமும் என்கிட்ட நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த கார்ட்டில் இருக்குது. அது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கே வந்து இருக்கும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு உடம்பு வந்துடுச்சு அண்டு கொஞ்சம் தொப்பையும் வந்து வந்துடுச்சா. ஸோ நார்மல் இந்த கட் குர்த்திஸ் அதெல்லாம் போட முடியறதில்ல. அதனால அம்ப்ரெலா டைப் மாடல் குர்த்தாஸாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து அமேசானில் சேல் போயிட்டு இருந்தது. நிறையா கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கே வந்து இருந்தது. ஸோ ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு வாங்கினேன். ஒரு நாள் ஒரு பார்சல் கொடுத்துட்டு இருந்தானா எங்கள் அம்மா வந்து ஒரே திட்டு. எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பா தான் ரொம்ப திட்டு. என்ன இருக்குது, காசு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி செலவு பண்ணீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து சமாதானப்படுத்தாங்க. இவளே எதுவும் வாங்க மாட்டா, அவகிட்ட இல்லை, அதனால வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. என் அக்கா பையன் வந்து அந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் போட்டு ஒரே ஆட்டம் தான். இஷ்டத்துக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். அவங்க சித்தப்பா கிட்டலாம் போய் காமிச்சிட்டு இருந்தான். பாருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவெல்லாம் வந்து டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தான். பாப்பாவும் அதை பார்த்து பேன்னு சிரிச்சிட்டு இருந்தது. அப்புறம் இந்த வாட்டி என்ன ஒரு அதிசயம்னா, நான் கேட்காமையே ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, மஷ்ரூமு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு வந்து எங்கள் ஊரில் மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான். அப்பப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்பப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு நாள் தான் சாப்பிட்றது இப்போல்லாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அங்கெல்லாம் வந்து அந்த டேஸ்ட்லையும் இருக்காது. அதனால இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதை ட்ரை பண்ணுறது. இந்த வாட்டி நான் கேட்காமே ஹஸ்பண்ட் வந்து அபூர்வமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஊருக்கு போகிறது காலையிலே 7 மணி அந்த மாதிரி டைமுக்கு ட்ரெயின் எங்களுக்கு. ஸோ வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 5:30 அந்த மாதிரி டைமுக்குலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து அங்கே போகணும். அதனால கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். பாப்பா வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவளை எழுப்பிட்டு ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டோம். ட்ரெஸ் போட்ட பிறகு அவளே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்ச நேரம் அவளை கொஞ்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. அதனால ஆட்டோவில் ஏறி கிளம்பி சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடியே பிஃபோராகவே ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ட்ரெயினில் போய் ஏறிட்டு சீட்டெல்லாம் பிடிச்சி உட்காந்தாச்சு. போன வாட்டி நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பாப்பா வந்து ரொம்ப வந்து அழுக. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப சமத்து குட்டியாக இருந்தாங்க. ஆனால் என்னதான் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.